பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவும் இன்று நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார் வேதத்தில். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நீண்ட ஜெபமாக பிரதான ஆசாரியர் ஜெபம் என்று இந்த அதிகாரத்தை சொல்லப்படுகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் சபைக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த ஜெபத்தை குறித்து பார்க்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 1 நீங்கள் முழுவதுமாக வீட்டிலிருந்து வாசித்து பாருங்கள். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எல்லாரும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் அந்த 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்ற அதிகாரங்களில் இந்த ஜெபம் இல்லை. ஏன்னா ஒன்றான மெய் தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அதாவது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அடுத்தடுத்த வசனங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 8வது வசனத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற 6வது வசனத்தில் பாருங்களேன், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்களை எனக்கு தந்தீர். யார் இது? அவர்கள் சபை. நாம் ஒவ்வொருவரும் செல்லுகிற சபையில் இருக்கிற அத்தனை ஜனங்களும். நாம் தான் சபை பாகுபாடு பார்க்கிறோம் இல்லையா? பெரிய சபை, சின்ன சபை என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவர்களை எனக்கு தந்தீர் என்று சொன்னால் அத்தனை சபைகளையும் அத்தனை ஆத்துமாக்களையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் கையில் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேருக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அத்தனுடைய பாவங்களையும் தான் அவர் மன்னித்தார். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். சபையில் வேத வசனம் வாசிக்கப்படும் போது வசனத்தை எல்லாரும் என்ன சொல்லுகிறோம்? ஆழமாக விதைக்கப்படுகிறோம். வசனத்தில் நாம் வளர்கிறோம். கலாத்தியர் 4:4 அதை தான் சொல்லுகிறது. நான் இனி உலகத்தில் இரேன், நீர் அவர்களை உம்முடையவர்களாக என்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். 14வது வசனம், 11வது வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் தெளிவா சொல்கிறார். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்களும் உலகத்திலரார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். இவர்களோ உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் உம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்களேன், இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி, உம்முடையவர்களாய் இருக்கும்படி இவர்களை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். விண்ணப்ப பண்ணுகிறார், ஜெபிக்கிறார் நமக்காக. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி செல்கிறார். அதனால பிதாவினிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து நமக்காக அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, அடுத்தது 17ஆம் வசனத்தை பாருங்களேன். 14வது வசனத்திலும் இருக்குது பாருங்க. நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, உலகம் மாமிசம் பிசாசினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசான் இவர்களை பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் இவர்கள் கண்களை காதுகளை கட்டி வைத்திருக்கிறான். அவர்கள் அந்த பிசாசின் கையிலிருந்து விடுவித்து விட்டேன், கட்டவிழ்த்து விட்டேன். நான் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினபடினால் பிசாசு அவர்கள் நெருங்காதபடி என்னோட ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அவர்கள் இனி சாத்தானை ஜெயிப்பார்கள். நான் உலகத்தான் அல்லது போல இனி அவர்களும் நான் ரத்தம் சிந்தினபடியினால் அவர்களின் வார்த்தை ஏற்றுக்கொண்டபடினாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னையும் ஏற்றுக்கொண்டபடினாலும் அவர்களும் இனி உலகத்தான் அல்ல. பாருங்க, எவ்வளவு அழகா நமக்காக விண்ணப்பப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். உலகம் அவர்களை பகைக்கும், ஆனா நீங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற நம்மளை குறித்து இவ்வளோ அழகா கரிசனை உள்ளவரா விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். பாத்தீங்களேன், அடுத்து 16 வசனம் பாருங்களேன். நான் உலகத்தை நல்லது போல அவர்களும் உலகத்தை நல்ல திருப்பி சொல்லுகிறார். 17வது வசனம் பாருங்களேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் இல்லையா? வசனம் தான் நம்மளை என்னது ஜெனிப்பிக்கிறது இல்லையா? நாம் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் நாம் வாசித்திருக்கிறோம். வேத வசனத்துல நாம் இந்த உலகத்தின் அல்ல, உலகத்திற்கு அல்ல என்று புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல இப்போ உலகத்தார்கள் அல்ல என்று சொல்லி பிதாவினிடத்தில் நமக்காக ஜெபித்து விட்டு நான் இவர்களையும் உலகத்தில் அனுப்புகிறேன். என் பிள்ளைங்க தினம் தினம் உலகத்தில் இருக்கிறாங்க, உலகத்துக்கு போகிறாங்க, பாவம் நிறைந்த மனுஷர்களுக்குள்ள போகிறாங்க. அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நமக்காக எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பாருங்களேன்,
20ஆம் வசனம், 21 வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 21வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, அதாவது நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜெபிக்கிறார். ஊழியக்காரர்களுக்காக இல்லையா, விசுவாசிகளுக்காக அவர் இங்கே ஜெபம் பண்ணுகிறார். அவங்க 2 பேர் ஏசப்பாவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல உலகம் விசுவாசிக்கிறதற்காக, அது யாரு? உலகம் விசுவாசிக்கிற, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கும்படி உலகம் விசுவாசிக்கிறதற்காக நம்மளுக்காக ஜெபிக்கிற, நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் சொல்லும்போது வெறுமையா திரும்பி வரக்கூடாது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனே பதில் வர வேண்டும் என்று சொல்லி நமக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக, இப்பொழுது என் வாயிலிருந்து அனுப்புகிற வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள். நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், ஊழியம் கொள்ளவல்ல, ஊழியம் செய்யவே உன்னை அனுப்புகிறேன்னு எனக்கு இயேசு கிறிஸ்து என்னோடு கூட அந்த வார்த்தையின் மூலம் பேசியிருக்கிறார். இன்றைக்கு நான் அனுப்புகிற என் வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தைகள் மூலம் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் அவர் எனக்காகவும் அவர் ஜெபிச்சிருக்கிறார். இதை கேட்கிற உங்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். பாருங்களேன், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒன்றாய் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை நம் மூலம் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அடுத்தது சொல்றாரு. பாருங்களேன், எவ்வளவு தெளிவா அடுத்தடுத்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன தெளிவா சொல்றார்? I in you, you in me, they are in us. அப்போ ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம் இல்லையா, ஒரு யூனிட்டி எங்க கர்த்தர் உருவாக்குறாரு. சபைகளுக்குள்ள ஒரு மனப்பாடு, ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டிய. எல்லா சபைகளும் ஒன்றுதான், கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர் இல்லையா. அங்க தெளிவா சொல்லுகிறார், கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெளிவாக 3வது வசனத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா. மெய்யான தேவனாக உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவருடைய மகிமை நம் மூலம் வெளிப்படுத்துவார். இந்த கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் வைத்திருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை மெய்யான தேவனையும் விசுவாசிக்கிறவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு நீண்ட ஜெபங்க, பிரதான ஆசாரியன் ஜெபங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, சபைகளுக்காக ஜெபித்திருக்கிறார் என்று சொன்னா, நீங்களும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். ஜெபம் வெறும் ஏவுகணைங்க. எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்கள், அதிசயங்களை செய்வார். இந்த செய்தியை கேட்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடப்படுவீர்களாக. இந்த செய்தியை கேட்டு மற்றவர்களுக்கு பகிருங்கள். கொஞ்சம் பேர் தான் கேட்கறீங்க, கேட்கிற கொஞ்சம் பேராது மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்திருக்கிற பாருங்க, இந்த அதிகாரம் எவ்வளவு சொல்லுது அப்படின்னு சொல்லி இதை பகிர்ந்து கொள்ளும் அனைவருடைய கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், இருளுக்கு ஜனம் வெளிச்சத்தை காண்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.